வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 7ல் இருக்க 8th தமிழ் நியூ புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீலகேசி பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. கடவுள் வாழ்த்து நீங்களாக 100 சருக்கங்களை கொண்டது. அங்க 100 சருக்கங்கள்னு கொடுத்திருக்காங்க, 100 வராது, 10 சருக்கங்களை கொண்டது. பிற துன்பங்களை போக்கும் மருந்துகளாக நல்லறிவு, நற்சிந்தனை, நற்காட்சி பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லறிவு, நற்சிந்தனை வராது, நல்லொழுக்கம், நற்காட்சி பற்றி கூறுகிறது. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. ஆன்சர் 1, 4 சரி. பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி என்ற பாடலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த பாடல் நீலகேசி. நீலகேசியோட ஆசிரியர் தெரியவில்லை. 3வது கொஸ்டின், கவிமணி எழுதிய வருமுன் காப்போம் என் நூலிலிருந்து கவிமணி எழுதிய வருமுன் காப்போம் என் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. மலரும் மாலையும். சுஜாதா இயற்றிய நூல்களுள் தவறானது. விடியல் விழுதுகள், என் இனிய எந்திரா, தூண்டில் கதைகள், தலைமைச் செயலகம். நூல்களை எழுதினவங்க சுஜாதா. கீழ்கண்டவற்றுள் பாரதியார் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. இயற்பெயர் சுப்பிரமணியன், உரைநடை நூல்கள், தராசு, சந்திரிகையின் கதை. காலம் 1882 to 1921. சிந்துக்கு தந்தை என புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆன்சர் 1, 2, 4 சரி. சிலைமேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. சிலை மேல எழுத்துனா நிலைத்து நிற்கும். பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளங்குவதற்காக பயன்படுத்தும் தொடர்கள் உவமை தொடர். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள், இயல்கள் கொண்டது? தொல்காப்பியம் 3 அதிகாரம் 27 இயல்கள் கொண்டது. கீழ்கண்டவற்றுள் சரியானது. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளில் காண முடிகிறது. கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளில் காண முடிகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. தவறு. கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காணப்படுகிறது. செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுக்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. 2வது கூற்றும் 3வது கூற்றும் தவறா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்றுமே தவறு. இங்கே சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவற்றில் எதுவும் இல்லை. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுக்கள் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கீழ்கண்டவற்றுள் சரியானது. தெளிவு, நற்காட்சி, ஓர்தல், நல்லறிவு, பூநாய், பூநூல் அணிந்தாய்ன்னு கொடுத்திருக்காங்க. பூநாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. தீர்வன சரியானவைன்னு கொடுத்திருக்காங்க. தீர்வனா நீங்குபவை. 1, 2 கரெக்ட், 3, 4 தவறானது. 11வது கொஸ்டின், கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனைகள் பற்றி இந்தியாவின் பல்லாண்டு காலமாக வளர்ந்தே வருகிறது.
மனிதன் ஏழ்மையிலே இருக்கும்போது சத்தற்ற உணவினாலும் நோயினாலும் அச்சுறுத்தப்படுகிறான் என்று தான் ஆற்றிய உரையில் கூறியவர் இந்திரா காந்தி. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. ஷா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர ஓகர குறில் வேறுபாடு இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. எகர ஓகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. கூற்று 1 ஆன்சர் 1 2 சரி. கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து சேர் என்பதாகும். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. அம்பை எய்பவர் எய்னர். சங்க புலவர்களுள் எய்னனாரும் உள்ளனர். ஆன்சர் அனைத்தும் சரி. 16வது கொஸ்டின். தமிழ் மொழியை எழுத தமிழ் எழுத்து வட்டெழுத்து என இரு வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்த என குறிப்பிடும் கல்வெட்டு சான்று அரச்சலூர் கல்வெட்டு. 17வது கொஸ்டின். ஓர் எழுத்து மொழி எவை எனில் நெட்டெழுத்து ஏலே ஓர் கூறியவர் தொல்காப்பியர். கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. முழவு இசைக்கருவி. வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். செஞ்சொல் செம்மையான சொல் கொடுத்திருக்காங்க. செஞ்சொல்னா திருந்திய சொல். ஈரம் இரக்கம். ஆன்சர் 1 2 4 சரி. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல் ஆவதில்லை என்பதை கூறியவர் தொல்காப்பியர். 20வது கொஸ்டின். செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். என்ன பாட்டுனா ஓடை. ஓடை யார் எழுதியிருப்பா? வாணிதாசன். 21வது கொஸ்டின். பூஜை சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்தனர். அமெரிக்காவில் உள்ள பூஜை சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்தனர். 22 காத்து நொண்டு சிந்து நூலினை இயற்றியவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். காத்து நொண்டு சிந்து நூலினை இயற்றியவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். 23வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் காடர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. பரப்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகப்பெரிய பழங்குடி சமுதாயத்தினர்னு கொடுத்திருக்காங்க. அவங்க மிக சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். அவர்கள் வாழ்க்கை முறையை பற்றிய எழுத்து குறிப்புகள் முறையாக பாதுகாத்து வருகின்றன கொடுத்திருக்காங்க. அவர்கள் வாழ்க்கை முறை பற்றிய எந்த எடுத்துக்காட்டுமே அவங்க கிட்ட இருக்காது. எவிடன்ஸ் எதுவும் இருக்காது. ஆன்சர் 2 4 சரி. பஞ்ச கும்பிகள் நூலினை தொகுத்தவர் சேராசு. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வா கீதா. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 28. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்கள். கரிகாலன் கல்லணையை கட்டினார் என்பது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். கீழ்கண்டவற்றுள் சரியானது. சமவெளி பிளைன். புதர் டிக்கட். மலைமுகடு ரிச்.
வெட்டுக்கிளி லியோபர்ட். லியோபர்ட்னா சிறுத்தை, வெட்டுக்கிளி அப்படின்னா லோக்கஸ்ட். ஆன்சர் வந்து 1 2 3 சரி. 30வது கொஸ்டின். சமன் செய்து சீர்தோக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. கீழ்கண்டவற்றுள் சரியானது. தே கூட்டல் ஆரம். இனிய இசை பொருந்திய பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம்னா தான் இனிய இசை பொருந்திய பாடல்கள். பதிகம் என்பது 100 பாடல்கள் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. ஆன்சர் வந்து இதுல சரியானது இவற்றில் எதுவும் இல்லை. கீழ்கண்டவற்றுள் சரியானது. கனகசுனை, பொன்வண்ண நீர்நிலை. வேலங்கள். வேலங்கள்னா இங்க மூங்கில்கள்னு கொடுத்துருக்காங்க. வேலங்கள்னா மத யானைகள். முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில். ஆன்சர் வந்து 1 3 4 சரி. மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும், நிறை எனப்படும். முற்காலத்தில் பாய்மர கப்பலில் பயன்படுத்தப்படும் பாய்களை கூம்போடு மீப்பாய் களையாது என்ற அடியால் குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு. 3 வகை மூங்கில்களில் சரியானது. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். 36. பிரம்பு தாவரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானவை தேர்ந்தெடு. பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். தாவரவியல் பெயர் கலாமஸ் ரோடாங். நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அரிதாகி விட்டது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற அடியில் உடுக்கை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து சம்பந்தர் தேவாரம். நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கைவினை பொருட்கள் செய்ய அதிகம் பயன்படுத்தப்படும் மூங்கில்கள் வந்து கூட்டு மூங்கில். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். பொருத்துக. தோல் கருவிகள். முழவு முரசு. நரம்பு கருவிகள். யாழ் வீணை. காற்று கருவிகள். குழல் சங்கு. கஞ்சங்கருவிகள். சாலரா சேக்கண்டி. ஆன்சர் வந்து 4 2 1 3. பரிவாதனி என்னும் வீணை யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? மகேந்திரவர்ம பல்லவன். இக்காலத்தில் ஜால்ரா என இசைக்கருவி எது அப்படின்னா பாண்டில் வந்து பித்தளையிலையும் வெண்கலத்தினாலும் ஆனது. திருவண்ணாமலை சாரலில் முல்லை நில மக்களாகிய ஆயர் ஆநிரைகளை மேய்த்து கொண்டிருந்தார். குழல் ஊதுவதில் வல்லவரான ஆயர்கள் இனிய இசை எழுப்பி எருமைகளை மேய்த்து கொண்டிருந்தனர் என்பதன் மூலம் ஆயர்களின் இசைத்திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் குறிப்பிடுபவர். திருஞான சம்பந்தர். செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை. இசைக்கருவிகளில் கொம்புகளை பற்றி கூற்றுக்களுள் 46வது கொஸ்டின். இசைக்கருவிகளில் கொம்புகளை பற்றி கூற்றுக்களில் சரியானதை தேர்ந்தெடு. களனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கள்வரை விரட்ட கொம்பினை ஊதுவர். காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர்.
இக்காலத்தில் செம்பு அல்லது தாமிரம் போன்றவற்றால் கொம்புகள் செய்யப்படுகின்றன கொடுத்திருக்காங்க. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலம் போன்றவற்றால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. எக்காலம் துத்தரி, ஊதுகொம்பு, சிங்கநாதம் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. ஆன்சர் 1, 2, 4 சரி. மல்லிகை மலர்ந்தது எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர். கீழ்கண்டவற்றுள் சரியானது? கொம்பு ஹார்ன், சடங்கு ரிட், கூடை முடைதல், கூடை முடைதல்னா பேஸ்கட்ரி, பின்னுதல்னா நைட்டிங். ஆன்சர் 1, 2 சரி. 49வது கொஸ்டின். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். 50வது கொஸ்டின். கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். தேங்க்யூ.